அதாவது பெண்களும் ஆண்களுக்குமான உறவு ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி. ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையை தொடங்குறாங்க, குடும்ப வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி. பெண்கள் ஆண்களுக்கு உதவி செய்கிறாங்க. கல்யாணங்கிறது ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவி. பெண்களுக்கு இதில் எந்த நன்மையும் இல்லை அப்படி கிடையாது இது. அல்லது இது ஆண்கள் தான் பெண்களுக்கு செய்கிற உதவி, ஆண்களுக்கு இதனால் எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு கிடையாதுல்ல. ரெண்டு பேருக்குமே அது தேவைப்படுகிறது. திருமண வாழ்க்கை என்பது ரெண்டு பேருக்குமே தேவையான ஒன்று. அப்படி இருக்கும்போது பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நமக்கு எதுவும் கிடையாது, இது ஆண்களுக்கு தான் இந்த வாழ்க்கை, ஆண்களுக்கு நாம் செய்கிற ஒரு உதவி இது. அதனால் ஆண்கள்கிட்டருந்து நம்ம பணம் வாங்கணும், ஆண்கள் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், நம்ம வேலைக்கு போகக்கூடாது. ஏன்னா ஆண்களுக்கு நாம் இந்த உதவியை நம்ம செய்கிறோம், ஆண்களுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோம், அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் ஆண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்கள்கிட்டருந்து அதுக்கு ஈடாக பணத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நீ என்ன பண்ணு, நீ ஆம்பளையாகிய நீ சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போ, சம்பாதிச்சு எனக்கு பணத்தை கொடு, நான் வீட்டில் உட்காருவேன், வீட்டில் உட்காந்து அந்த பணத்தை வச்சு நான் குடும்பத்தை நடத்துவேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், ஏன்னா நான் ஒன்றா சந்தோஷப்படுத்துகிறேன், ஆண்களாகிய உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துறதுனால அதுக்கு ஈடாக நீ தான் சம்பாதிச்சு கொடுக்கணும், என்னை வச்சு காப்பாற்றணும், என்னை வச்சு நீ சந்தோஷப்படுற, அதனால் என்னையை வச்சு நீ காப்பாற்றணும், நான் வேலைக்கு போக மாட்டேன், நீ வேலைக்கு போய் சம்பளத்தை என் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை மனவை தான் அடிமைத்தனம்ன்றது. இப்போது திருமணம்ன்றது ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற உதவி தான் இது. ரெண்டு பேருக்குமே அது தேவையாக இருக்கிறது. ஆனால் குடும்பம் யார் தலைவர் என்பது வேறு. ஒரு தலைவராக இருந்தாலும் இப்போ குடும்பத்துக்கு யார் தலைவர், சரி தலைவின்னா பெண்கள் தான் தலைவின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் தலைவி. அப்படி இருக்கும்போது ஆண்கள் பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க. தன்னிடம் உதவி பெறுவதற்காக, தனக்கு உதவி செய்வதற்காக வருகிறவர்கள் தான் இந்த ஆண்கள். பெண்களுக்கு உதவி செய்வதற்காக வருகிறவர்கள் தான் இந்த ஆண்கள். அப்போது உதவி செய்கிறவங்ககிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்? ஒருத்தன் உதவி செய்ய வரான்னா, நீ எனக்கு உதவி செஞ்ச, காசு கொடுன்னு உதவி செய்கிறவன்ட்டே காசு கேட்குற மாதிரி, நீ எனக்கு உதவி செய்ய வர்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உதவி செய்ய வந்தல்ல, எனக்கு உதவி செய்யணும்னு உனக்கு, அதான் விதிமுறை. அதாவது ஆண்களுடைய லைஃபே என்னென்னா, வாழ்க்கை என்னென்னா பெண்களுக்கு உதவி செய்கிறது, அதுதான் அவனுடைய வாழ்க்கை. இப்படி ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையுமே பெண்களுக்கு உதவி செய்கிறது தான் ஆண்களுடைய வாழ்க்கை. அப்போ எனக்கு நீ உதவி செய்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது எனக்கு உதவி செய்யணுன்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும், எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னிடமிருந்து உதவியை பெறுவேன், உதவியை உங்ககிட்டருந்து நான் வாங்கிப்பேன், ஆனால் உனக்கு நான் காசு தர மாட்டேன், உனக்கு நான் பணம் தர மாட்டேன், உன்னிடமிருந்து தான் எனக்கு தேவையான உதவியை நான் பெறப்போகிறேன், ஆனால் அதற்கு ஈடாக நான் உனக்கு எதுவும் பணம் எதுவும் தர மாட்டேன். ஆனால் எனக்கு நீ உதவி செய்ய வர, என்கிட்டேருந்து நீ பணம், எனக்கு நீ உதவி செய்ய வர, ஆனால் நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு தான் நீ உதவி செய்ய போகிற. அப்படி இருக்கும்போது நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்கள், கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு நடைமுறையாக இருக்கிறது. பெண்களுடைய மனோபாவம், அதாவது அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுடைய மனோபாவத்தை பற்றி நான் சொல்கிறேன். அப்போது ரெண்டு பேருமே இது திருமண வாழ்க்கையும் சரி, தாம்பத்தியமும் சரி, இருவருக்குமே தேவையான ஒன்று. உடல் உறவு இதெல்லாம் இருவருக்குமே தேவையான ஒன்று. குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள், குடும்பம் என்பது இருவருக்குமே தேவையான ஒன்று. அதனால் யாரோ ஒருவருக்கு தான் இதில் நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ரெண்டு பேருக்குமே அதில் நன்மை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே பலன் பெறுகிறார்கள் எனும் பொழுது யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இருவருமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருத்தர் தான் பணம் கொடுக்கணும், ஒருத்தர் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ரெண்டு ஆம்பளை சம்பாதிச்சு போடணும், பொம்பளை வீட்டில் உட்காந்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருவருக்கும் இடையில் ஏற்படுகிற செலவுகளை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதில் ஒருத்தர் அதிகம் ஒருத்தர் குறைவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனால் பெண்கள்கிட்ட இந்த மனோபாவம் இருக்குது. ஆண்கள்கிட்டருந்து நாம் ஆண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம், அந்த சந்தோஷத்துக்கு ஈடாக பணத்தை வாங்கிவிட வேண்டும். இப்போ காதல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணோம், பெண்கள் அவன் ஆண்களுடைய பாக்கெட்லேயே குறி வைக்கிறாங்க. அவன் தான் செலவு பண்ணணும், அவனை வச்சு நல்லா செலவு பண்ணணும். ஏதாவது படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, உடனே அவன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுப்பான். ஏன்னா அவன் தான் செலவு பண்ணுவான். ஆண்களை ஒரு செலவு பண்ணுற மிஷின். அதாவது தன் மூலமாக ஆணுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தை பகடக்காயாக பயன்படுத்தி ஆண்களிடமிருந்து எப்படி பணத்தை கறப்பது,
பணத்தை கறந்து தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி பூர்த்திக்கிறது, தனது பொருளாதார தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது என்பது பெண்களுடைய கணக்காக இருக்கிறது. அதனால் இது வெறும் திருமண உறவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய பெரும்பான்மையானோட பெண்களுடைய மனோபாவம் இப்படித்தான் இருக்குது. பெரும்பான்மையோட பெண்களுடைய மனோபாவம் ஆண்களிடம் பணத்தை எப்படி வாங்குவது, அவர்களுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட இல்லை, இது அப்படி சொல்லப்போனால் விபச்சாரம் மாதிரி தான் இருக்குது. விபச்சாரி கூட அப்படி தானே இருக்கு. ஆண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம், நீங்கள் வாங்க என்னிடமிருந்து சந்தோஷத்தை பெறுங்கள், அதற்கு ஈடாக பணத்தை கொடுங்கள். விபச்சார விடுதி இருக்குது, அங்கே விபச்சாரம் செய்கிற பெண்கள்லாம் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க என்னிடமிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்களாகிய இங்கே வாங்க, அதுக்கு ஈடாக என்கிட்ட எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதில் பெண்களும் சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத இவங்க மறைச்சிட்றாங்க. தன்னை ஒரு தியாகியாக நினைக்கிறாங்க, ஆண்களுக்காக தான் நாங்கள் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. இது விபச்சாரன்ட்டு கிடையாது, எல்லா பெண்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ விபச்சார மனநிலை தான் இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது, தலை காட்டுகிறது, குடும்ப வாழ்க்கையிலையும் தொடர்கிறது. அந்த விபச்சாரம் செய்கிற பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பெரும்பான்மையான பெண்களுக்கும் வித்தியாசம் இல்லாதங்கிற மாதிரி அவங்க விபச்சாரம் செய்கிற பெண்கள் பல பேரோட போவாங்க, ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இந்த குடும்பம் என்பது, காதல் என்பது பார்த்திங்கன்னா நான் ஒருத்தர் உண்மையாக இருப்போம். ஆனால் அங்கே என்ன இந்த பொருளாதார ஒப்பந்தம் நடைபெறுகிறதோ அதுதான் இங்கே நடக்குது. அதாவது நான் சந்தோஷத்தை பெண்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்குறவங்க, அதற்கிட ஆண்கள்கிட்ட பணத்தை வாங்கணும், உதவி அப்படின்னு நினைக்கிறாங்க. தனக்கும் அதில் சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த உண்மையை உணர்றது இல்லையா, மறைக்கிறாங்களான்னு தெரியல. அல்லது பணத்துக்காக தன்னிடமிருந்து ஆண்கள் பெறுகிற சந்தோஷத்தை பெரிதுபடுத்துகிறாங்க. அது பெரிய உதவின்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு தான் உதவி செஞ்சுக்கிறாங்க. அந்த உடலுறவோ அல்லது அன்போ பாசமோ ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி அப்படிங்கும்போது பெண்களிடமிருந்து ஆண்கள் பெறுகிற உதவி பெரிய உதவி, மிக பெரிது. ஆனால் ஆண்களிடமிருந்து பெண்கள் பெறுகிற உதவி என்பது சாதாரணமானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நினச்சா எனக்கு எத்தனை ஆம்பளை கூட வருவாங்க, ஆனால் ஒரு ஆம்பளையால் அவன் நினச்ச எந்த பெண்களோடையும் போகிறது அவ்வளோ கஷ்டம். ஒரு பெண்ணை ஓகே பண்ணுறது ஆண்களுக்கு கஷ்டம். ஒரு பெண்ணை காதலிப்பது, ஒரு பெண் நினச்சான்னா அவளுக்கு உடனே இன்னைய நிலம் எல்லா காலத்துலையும் சரி, ஒரு பெண் நினச்சான்னா அவனுக்கு ஒரு ஆண் துணை கிடைப்பது ஈஸி. உடலுறவு என்பது அவளுக்கு உடனே கிடைத்து விடும். உடலுறவு என்பது உடனே கிடச்சிரும். அதாவது உடலுறவு தான் ஒரு பெண்ணின் முக்கியம்னா, அந்த உடலுறவு என்பது அந்த ஒரு பெண் நினச்சான்னா யார்கிட்ட வேணாலும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஆண் நினச்சான்னா அவ்வளோ ஈஸியாக பெண்ணிடமிருந்து உடலுறவை பெற்றுவிட முடியாது. அது மாதிரி பெண்ணுக்கு அதிக ஈர்ப்பு இருக்குது, பெண்களை நோக்கி அதிக ஈர்ப்பு இருக்குது. ஆண்களிடமிருந்து உதவி என்பது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிரும். ஒரு ஆண் ஒரு பெண் ரொம்ப கட்டுப்பாடானவன். அதனால் அவகிட்டேருந்து ஒரு இன்பத்தை ஆண் பெறுவது ரொம்ப போராடணும். அந்த அளவுக்கு அது ரொம்ப அரிதான ஆணுக்கு அது ஒரு அரிதான ஒரு விஷயமாக தெரியுது. பெண்ணிடமிருந்து பெறப்படுகிற அந்த இன்பம் என்பது ஆணுக்கு ஒரு அரிதான விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை தன் பக்கம் ஈர்ப்பது ரொம்ப எளிது. அவள் ரொம்ப கட்டுப்பாடாகணும், தனது விருப்பத்துக்கு தான் முதலில். அதனால் நிறைய டிமாண்ட் இருக்குது பெண்ணுக்கு. அதனால் அவள் நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ உடலுறவு என்பது அவளுக்கு சாதாரண விஷயம், அது கிடைப்பது என்பது சாதாரண விஷயம். ஆனால் ஆணுக்கு அது அரிதானது. அதனாலே ஆண் எப்போவும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் அது கிடைச்சா போதும் அதுக்கு தயாராக இருப்பான், அந்த உறவுக்கு தயாராக இருப்பான். ஆனால் பெண் அவளுக்கு அது சர்வசாதாரண விஷயம். அந்த உறவு என்பது அவளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனாலே அவள் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாள். அதனால தான் அவள் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பாள். அப்போது இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிறாங்க பெண்கள். இதுதான் ஆண்களுடைய பலவீனம். ஒரு ஆணுக்கு உடலுறவு என்பது அவ்வளோ எளிதாக கிடைத்து விடாது, உடலுறவுக்கான வாய்ப்புகளும் அவ்வளோ சூழ்நிலைகளும் எளிதாக கிடைத்து விடாது. இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களிடமிருந்து பணத்தை கறப்பது என முடிவு செய்கிறார்கள். பெண்களிடமிருந்து ஆண்கள் பெறுகிற அந்த உடலுறவுக்குள்ள அந்த உதவி இருக்குல்ல, அதை பெரிதுபடுத்துகிறாங்க. எங்ககிட்டேருந்து நீங்கள் உடலுறவு பெறுறது அது மிக பெரிதான விஷயம், அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்போ அதுக்கு இடம் நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லி பெண்கள் ஆண்கள்கிட்ட பணத்தை வாங்குகிறாங்க. ஆனால் ஆண் பெண்ணிடத்தில் எப்போவும் தயாராக இருப்பான். இவன் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தான்னா கிடைக்கிறதும் கிடைக்காது.
ஏன்னா அதுவே அரிதான விஷயம். உடலுறவு என்பது ரொம்ப அரிதான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறான், வர பெண்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா கிடைக்காது. வர்றதே பெரிய விஷயம், நீ அதையே ரிஜெக்ட் பண்ணுறிய. அதனால் ஆண் வந்து எப்பவும் தயாராக இருப்பான். ஒரு உடலுறவு சார்ந்த விஷயத்தில் எங்கே வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்த தான் பார்ப்பானே தவிர, ஆனால் பெண் வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதை பயன்படுத்தணும்னு பார்க்க மாட்டாள். ஏன்னா அவளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதனால் அவளுக்கு விருப்பப்பட்டால் எப்போ உடலுறவு தான் முக்கியம்னா அதை ஈஸியாக அவள் பூர்த்தி பண்ண முடியும். அவளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய ஆண்கள் வருவாங்க, அவளுக்கு உடலுறவு தேவை, எனக்கு இப்போ உடலுறவு கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு பெண் விருப்பப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செக்ஸ் வச்சுக்கொண்டு விருப்பப்படுறேன்னு அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறா. அப்போ அப்போ எனக்கு வச்சே ஆகணும், யாராவது வரமாட்டாங்க அப்படின்னா அதுக்கு போட்டி போட்டுட்டு நிறைய ஆண்கள் தயாராக இருப்பாங்க. இந்த நிலையை தான் புரிஞ்சுக்க. ஆனால் ஆணுக்கு அப்படி வரமாட்டாங்க. நீனு போட்டி போட்டு எந்த பெண்களும் வரமாட்டாங்க. பெண்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு உடலுறவு என்பது, அந்த செக்ஸுங்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம், அபூர்வமான விஷயம், கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு. அது வரும்போது பிடிச்சிக்கணும். அது ஒரு வாய்ப்பு, ஒரு அரிதான வாய்ப்பு. அது வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை ஆணிடம் இருக்கிறது. இந்த ஆண்களின் இக்கட்டான நிலையை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான். நீ சம்பாதிச்சு கொடுக்கணும், நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன். அது மாதிரி காதலிக்கும் போதும் சரி, என்னை வச்சு அங்கே கூப்பிட்டு போகணும், இங்கே கூப்பிட்டு போகணும். அவன் பாக்கெட்டை காலி பண்ணிடுவான். ஒரு பணங்கிறது சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெண்கள் வந்து ஒரு பக்கா சுயநலவாதியாக யோசிக்கிறது. ஒரு ஆணின் பாக்கெட்டை எப்படி காலி பண்ணுறது, அவனை வந்து தன்னை மிகையாக நினச்சிக்கிறது. தன்னிடமிருந்து ஆண் பெறுகிற அந்த இன்பம் இருக்குல்ல, அது மிகப்பெரிதுன்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆணோட பாக்கெட்டை காலி பண்ணுறது. அப்போது இந்த மனோபாவம் இருக்குல்ல, அப்போ இதில் எப்போவுமே ஆண் வந்து இந்த விஷயத்தில் வந்து பெண்களை நீ எப்படி ஆண்கள் வந்து வீழ்த்தணும் அப்படின்னா, ஏன் வந்து பெண்கள் வந்து ஆண்களை இப்படி எடை போடுறாங்க, குறைச்சி எடை போடுறதுக்கு என்ன காரணம்? ஆண்களுடைய வீக்னஸ் தான் காரணம். ஆண்களுடைய பலவீனம்தான் பெண்கள் வந்து இப்படி ஆண்களை மட்டமாக எடை போடுவதற்கு காரணமாக இருக்கிறது. மட்டமாக இப்போ எடை போட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. நான் வேலைக்கு போக மாட்டேன், நீ எல்லா செலவையும் நீ தான் பார்த்துக்கணும். அப்புறம் லவ் பண்ணுற பெண்களை பாருங்கள், அவனை கூப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றணும், அவன் தான் செலவு பண்ணணும். அவனுடைய பாக்கெட்டை காலி பண்ணுறதுல கொஞ்சம் கூட தயதாட்சணும், ஈவு இறக்கம் ஒரு அளவும் இல்லாமல், ஒரு கருணை எதுவுமே இல்லாமல், ஐயோ பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம வந்து ஏமாத்துறோமே, அவனை ஏமாற்றி செலவு பண்ணி நம்ம சுயநலத்துக்காக நம்ம இன்பத்துக்காக அவனை இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு பரிதாபம் அதெல்லாம் இல்லாமல், தாங்கையிலேருந்து கொஞ்சம் கூட செலவு பண்ணாமல் ஒரு நல்ல அவனுடைய பணத்தெல்லாம் செலவு செஞ்சுட்டு டாட்டா கட்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் திரும்ப வரதான் போகிறான். அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஆண்களுடைய பலவீனம்தான் காரணம். அதனால் இப்போ ஆண்களுடைய பலவீனம்தான் காரணம். அப்போ பெண்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கலாம், ஆனால் அதுக்காக ஆண்கள் வந்து பலவீனமானவர்களாக டிமாண்டே இல்லாத, அப்போ ஆண்களும் தங்களுக்கான டிமாண்டை உருவாக்கணும். எப்படின்னா, சரி பெண்கள் நினச்சாங்கன்னா எல்லா ஆண்களும் வந்துடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்களா பெண்கள்? நாங்கள் நினச்சா எத்தனை ஆண்களும் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த நினைப்பை உடைக்கணும். ஆண்கள் வந்து உண்மையாக இருக்கணும், ஆண்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும். அப்படி அந்த மாதிரியான ஒரு பெண்ணுக்கிட்ட நீ போகக்கூடாது. அந்த மாதிரி ஆண்களை மட்டமாக நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி பெண்ணை நீ விரும்பக்கூடாது. ஒரு ஆணின் அன்பு உயர்வானது அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணை நீ நேசிக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருந்துட்டாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கூட நினச்சா எந்த ஆண்களும் அவ்வளோ ஈஸியாக வந்துட மாட்டான். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆணும் வந்து என்ன பண்ணணும், தனக்கான ஒரு டிமாண்டை எனக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அவன் காட்டணும். தன்னுடைய அன்பு ரொம்ப உயர்வானது அப்படின்னு அவன் காட்டணும். எந்த பெண் கூப்பிட்டாலும் நான் அவ்வளோ ஈஸியாக போயிட மாட்டேன், நான் எனது காதலிக்கு மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருப்பேன். எந்த பெண் கூப்பிட்டாலும் நான் அவ்வளோ ஈஸியாக போயிட மாட்டேன். அப்போ பெண்ணுக்கும் ஒரு நினைப்பு வரும், ஓஹோ எந்த ஆண்களும் அவள் கூப்பிட்டா அவ்வளோ ஈஸியாக வரமாட்டாங்க, ஆண்கள் இப்போ பலமானவர்களாக மாறிவிட்டார்கள், முன்னாடி ரொம்ப வீக்காக இருந்தாங்க, பொம்பளை பல்ல காட்டினாலே சிரித்தாலே பின்னாடி ஓடி வருவாங்க, போட்டி போட்டு பொம்பளைக்காக அடிதடி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இப்போ இந்த விஷயத்தில் எப்படி ஆண்கள் தோற்று போகிறாங்கன்னா, பெண்களுடைய கேரக்டர் எனக்கு முக்கியம் இல்லை, அவள் அழகு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேரக்டர் முக்கியம்னு நினைக்கணும். அந்த கேரக்டர் இப்போ வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன்னு வீட்டிலே இருப்பேன்னு சொல்கிறாள், அவகிட்ட கேரக்டரே இல்லை. அப்போ அந்த பெண்கள்கிட்ட போய் நீ எதுக்கு வந்து பணிஞ்சு போகிறனால தான் அவள் கேட்குறதுனால நீ வீட்டிலே உட்கார வச்சு சாப்பாடு போடுற, வேலைக்கு போக விட மாட்டேன்ற. அப்போது உனக்கு கேரக்டர் முக்கியமாக தெரில.
வேலைக்கு போனால் தான் ஒரு ஆண்களுடைய கஷ்டம் என்னென்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். வேலை பார்த்து அப்போ ஒரு திறமை வளரும், ஒரு நிர்வாக ஆளுமை திறன் வளரும், எல்லா சுதந்திரமான மனப்பான்மை இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுடைய அன்பு தான். அப்படி சுதந்திரமாக வாழ முடிந்த ஒரு பெண் வந்து உன்னுடைய அன்புக்காக சரணடைகிறாள் என்பது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம். நீ வந்து சுதந்திரமாக வாழ விடாமல், ஒரு திறமையும் இல்லாமல், ஒரு ஆண்களை பற்றி புரிஞ்சிக்க தெரியாமல், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு, குறுகிய மனப்பான்மையில் இருந்துக்கிட்டு உன்னை நேசிப்பதற்காக நீ அவளை வந்து கட்டாயப்படுத்தும் போது அவளுடைய அன்பு அவ்வளோ அழகாக இருக்காது. அவள் முகம் வேணால் அழகாக இருக்கலாம், ஆனால் அவளுடைய அன்பு அழகாக இருக்காது, அவள்கிட்ட திறமை எதுவும் அழகாக இருக்காது. அப்படி அதை விட நீ ஒரு பெண்ணை சுதந்திரமாக விட்டுட்டு அவளை வந்து அவள் காலிலே அவள் நிற்கணும், சுதந்திரமாக விட்டுட்டு நல்ல திறமைகளை வளர்த்துக்கணும். எல்லா வித திறமையும் இருக்குது, அழகு இருக்குது, சுதந்திரம் இருக்குது, திறமை இருக்குது, ஒரு ஆளுமை திறன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவள் ஒன்றை தான் காதலிக்கிறா, உனக்கு தான் உண்மையாக இருக்காங்க, அதுதானே பெருமை. அப்போ அந்த மாதிரியான பெருமைக்கு ஆசைப்படணும். அந்த பெண்கிட்ட நல்ல பண்பு இருக்கும். சுதந்திரமாக வாழ முடிகிற ஒரு பெண்களுக்கு, சுதந்திரமாக வாழ பழகிய பெண்களுக்கு நல்ல பண்பும் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மனிதர்களிடம் பழகிய அனுபவங்களே இருக்குது, அவங்களுக்கு நல்ல பண்பு இருக்காது. ஏன்னா நல்ல பண்பு வேணும்னா சுதந்திரம் வேணும், சுதந்திரமாக 4 பேர்கிட்ட பழகணும், பழகிய அனுபவங்கள் மூலமாக தான் அந்த நல்ல பண்புகள் ஒருவருக்கு கிடைக்கும். அப்போ வீட்டிலே ஒரு பெண்ணை வந்து நீ அடக்கி வைக்கிற அப்படின்னா, அடக்கி வைக்கும்போது உனக்கும் வந்து நல்ல பண்பு தேவையில்ல, வெறும் உடம்பு தான் தேவை, உனக்கு வெறும் உடல் ரீதியான சிந்தனை தான் உனக்கு பெரிதாக இருக்குது. அதனால தான் அவளை வீட்டுக்குள்ளேயே நீ அடக்கி வைக்கிற. உனக்கு அவள் கேரக்டர் முக்கியம் இல்லை, அவருடைய திறமை முக்கியம் தெரியவில்லை. அவள் நல்லா அழகாக பேசணும், ஒரு திறமையாக பேசணும், அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை, நல்ல பண்புகள் தேவையில்லை. ஆனால் அவளுடைய உடம்பு தான் எனக்கு தேவை அப்படின்னு நீ நினைக்கிற. அதனால் அவள் வெளியே வேலைக்கு போக வேண்டாம். அப்போது நீ அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிற, பெண் விஷயத்தில் பலவீனமாக இருக்க. உனக்கு அது எதுவுமே தேவையில்லப்பா, எனக்கு உடம்பு மட்டும் போதும்னு நீ நினைக்கிற. அதனால தான் நீ அப்படி யோசிக்கிற. அந்த மாதிரி அப்போது உங்ககிட்டையும் கேரக்டர் இல்லை. அந்த மாதிரி ஆண்கள்கிட்டையும் கேரக்டர் இல்லை, நல்ல பண்புகள் என்பது இருக்காது. அப்போ நல்ல பண்பு வேணும்னா ஒரு பெண் சுதந்திரமாக இருக்கணும். சுதந்திரமாக வாழ தெரிஞ்ச ஒரு ஆண்கிட்டையும் பெண்கிட்டையும் தான் நல்ல பண்புகள் இருக்கும். நல்ல திறமையை வளர்த்துக்கணும், ஆளுமை திறன், பல பேர்கிட்ட பழகி சுதந்திரமாக வாழ தெரிஞ்சு வாழ பழகிய ஒருவர் உனக்கு உண்மையாக இருப்பதை நீ பெருமையாக நினைக்கணும். என் மனைவியை வந்து சுதந்திரம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நல்ல திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, ஃப்ரீடத்தை ரொம்ப விரும்புவாங்க, ஆனால் அவள் எனக்கு உண்மையாக இருப்பாள். அப்படி ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு பொண்ணு அவள் வந்து எனக்கு உண்மையாக இருப்பாள் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதை பெருமையாக நினைக்கிற ஒரு ஆண். அதுபோல் ஒரு பெண்ணும் அப்படி தான். என் வீட்டுக்காரன் வந்து அவனுக்கு எத்தனையோ பேர்கிட்ட பழகுறான், ஆனால் எனக்கு அவன் உண்மையாக இருக்கிறான், எங்கே பழகினாலும் அவன் எனக்கு உண்மையாக இருப்பான் அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ஆண் தனக்கான டிமாண்டை உருவாக்குறதுக்கான வழி. வேறு எந்த வழியிலையும் நீ நிறைய பணம் சம்பாதிச்சு அதன் மூலம் உனக்கான டிமாண்டை நீ உருவாக்க முடியாது. இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையாக இருப்பதன் மூலமாக ஆண் வந்து தனது பலவீனத்திலிருந்து வெளிவர முடியும். ஆண்களை பற்றிய மட்டமான நினப்பு பெண்களிடம் இருக்குல்ல, அந்த நினப்பை தகர்க்கணும். ஒரு ஆண்களுடைய பலவீனம் தான் தன்னுடைய பலம்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஆண்களுடைய வீக்னஸ்ஸு, அதாவது உடம்பு ரீதியாக ஆண்களுக்கு இருக்கிற அந்த பலவீனம், அந்த வீக்னஸ் தான் தன்னுடைய பெண்களாகிய தன்னுடைய பலம் நினச்சிக்கிட்டு ஆண்களுடைய பணத்தை அந்த பணத்தின் மீது குறிவைத்து ஆண்களுடைய பொருளாதாரத்தை வந்து சுரண்டுகிற அந்த பெண்களுடைய மனப்பான்மை இருக்குல்ல, அதை நம்ம காலி பண்ணணும். அதனால் எப்போவுமே வந்து ஒரு பெண் வந்து இப்போ ஒரு பெண்ணை எப்படி கரெக்டாக நல்ல பெண் அப்படின்னு எப்படி கணக்கு பண்ணணும்னா, எவள் வந்து அவனுடைய பணத்துக்கு குறி வைக்காமல் இருக்கா பாருங்கள், அவள் தான் நல்ல பெண். உடனே பெண்களுடைய பழக்கமே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்கள்கிட்ட பழகின கொஞ்சம் நிமிஷத்துலேயே ஆண்களுடைய பாக்கெட்டில் பணத்தை எப்படி கறக்கிறது, அதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நம்ம ஒரு பெண் தானே நீ மயங்கிறது, அந்த பெண் வடிவில் தான் அதில் தான் நீ மயங்கிற. அந்த கேரக்டர் உனக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. அந்த பெண்ணிடமிருந்து கிடைக்கிற சுகம் அதுதான் உனக்கு பெருசாக தெரியுது. அந்த கேரக்டரை நீ பெருசாக நினைக்க, அதுலேருந்தே முடிவு பண்ணிக்கலாம் இவள் சரியில்லை அப்படின்ட்டு. அவள் வந்து பணத்தில் நியாயமாக இருக்காளா, பண விஷயத்தில் நேர்மையாக இருக்காளா. சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நீ காதலிக்கும் போது ஒரு 1000 ரூபா கொடு, கடனாக தான் கேட்பாங்க, திருப்பி தந்துடுவாங்க. திருப்பி ஆனால் கொடுக்க மாட்டாங்க, திருப்பி கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி யாருக்கா கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தன் பரிதாபத்திற்குரியவளாக தன்னை காமிச்சிக்கிட்டு கூட கடன் வாங்குவோம். எனக்கு அதை வாங்கி கொடுத்தியா, இதை வாங்கி கொடுத்தியா, எனக்கு கிஃப்ட்டு வேணும், பிறந்தநாள் வேணும், எனக்கு என்ன கிஃப்ட் வாங்க போகிற அப்படின்னு சொல்லி காஸ்ட்லியான கிஃப்ட்டை எப்படியெல்லாம் வந்து
ஒரு ஆணை வந்து கட்டம் கட்ட முடியுமோ, சுற்றி வளைக்க முடியுமோ, சுற்றி வளைச்சி அவன் மீது அவனது பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்தி அவனது பொருளாதாரத்தை வீழ்த்த முடியுமோ, இதெல்லாம் பெண்களுக்கு தெரியும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஆண் வந்து வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது, பெண்களின் அந்த சூழ்ச்சிக்கு வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ முதல்ல வேலைக்கு போ, நீ சுதந்திரமாக இரு, வேலைக்கு போ. நீ வந்து உன்னுடைய உறவுகள்கிட்ட நீ சுதந்திரமாக பழகு, 4 பேர்கிட்ட போய் பழகு. ஆனால் இவ்வளோ பேர்ட்டையும் பழகி நான் தான் வேணும்னு நீ வந்து நின்னா உண்மையிலே உன் அன்பு உண்மையானது. நீ சுதந்திரமாக தான் வாழ்கிற, உனக்கு நல்ல திறமை இருக்குது, பணத்தை சம்பாதிக்கிற திறமை இருக்குது. பெண்களுடைய சுதந்திரத்துக்கு ஆண்கள் தடையாக இருக்கக்கூடாது. அவங்கள சுதந்திரமாக விட்டுறணும். சுதந்திரமாக விட்டுட்டு நீ வந்து நல்லா சுதந்திரமாக பழகு. நான் எத்தனை நண்பர்களை வேணாலும் சேர்த்துக்கோ, எத்தனை தோழிகள் வேணாலும் சேர்த்துக்கோ. ஆனால் இத்தனை பேர்கிட்ட பழகுனா கூட, நீ எங்கே வேணாலும் சுதந்திரமாக போனால் கூட, நான் தான் வேணும்னு எனக்கு நீ உண்மையாக இருந்தேன்னா அந்த அன்பு தான் உயர்வானது. அந்த உயர்வான அன்பு தான், அதற்காக ஆண்கள் ஆசைப்படணும். அந்த அன்புக்காக, அதான் உண்மையாக இருக்கிறது தான் அன்பு. நீ சுதந்திரமாக விட்டா அங்கே போய் மாட்டிக்குப்பா, வேறு எவனா பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான், அல்லது வேறு ஏதாவது கள்ளத்தொடர்பு வந்துடும் அப்படின்னா, அப்படிப்பட்டவளோட அன்பு உனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்டவளை நீ மூடி வச்சாலும் என்றைக்கா ஒரு நாள் போயிட்டு தான் போவாள். எங்கே போனாலும் அவள் எனக்காக திரும்பி வருவாள், என்னை தேடி வருவாள். அதுதான் உயர்ந்த அந்த அன்புக்காக ஆண் வந்து ரொம்ப ஆசைப்படணும். இதுதான் ஆண்களுடைய வேல்யூவை அதிகப்படுத்தும், ஆண்களுடைய முக்கியத்துவத்தை, ஆண்களுடைய மதிப்பை அதிகப்படுத்தும். இது இல்லாமல் நீ வந்து அவளை ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை, எதுக்காக வீட்டிலே உட்கார வைக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பெண் மீது இவனுக்கு நம்பிக்கை வரணும். அவளை பல இடத்துக்கு போக விட்டாக்கா, வேலை செய்கிறதுக்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சாக்கா, அவள் மீது அவனுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும், சந்தேகம் வந்துடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால் அவன் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தான் வீட்டில் உட்கார வச்சா எனக்கு நம்பிக்கை அவன் மேலே வரும், சந்தேகம் வராது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போது நீ உனக்கு அந்த நம்பிக்கை தான் வேணும் அப்படின்னா, அப்போ எங்கே போனாலும் சரி, அப்போ பெண்ணும் வந்து இதை புரிஞ்சுக்கணும். தனக்கு சுதந்திரம் முக்கியம், தனது ஆளுமைத்திறன் முக்கியம், நம்ம நல்ல பண்புகளை சம்பாதிக்கணும், அப்போ சுதந்திரமாக இருக்கணும், அப்போ அதுதான் முக்கியம் அப்படின்னா, அதே நேரத்தில் ஆணுக்கு நம்பிக்கையும் நம்ம நம்பிக்கைக்குரியவளாகவும் இருக்கணும். நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போகிற வர இடங்களில் யாரோட வேணாலும் உடலுறவு வச்சுக்கிறது, அப்படி இருக்கும்போது உன் மேலே நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் போயிடும், உனக்கு ஒரு நல்ல துணை கிடைக்காம போயிடுவாங்க. அதனால் பெண்களுக்கு தான் இழப்பு. உனக்கு ஒரு நல்ல துணை, உனக்கு உண்மையாக இருக்கிற ஒரு நல்ல துணை வேணும். அதே நேரத்தில் உனக்கு சுதந்திரமும் வேணும், உனக்கு நல்ல பண்புகளும் வேணும், நிறைய உறவுகளும் வேணும். அப்படின்னா அதற்கு ஒரே வழி ஒரு ஆணிற்கு உண்மையாக இருப்பது. அதுபோல் ஒரு ஆணும் அப்படி தான், அவன் வந்து சுதந்திரமாக இருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருப்பது ஒரு ஆணுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஆணை வந்து மட்டமாக எடை போடுற பெண்கள் இருக்காங்களா, அவங்ககிட்ட எப்போவுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் பலியாகிடக்கூடாது. ஆண்களுக்கு அவங்க முதல் கட்டமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் தான் கை வைப்பாங்க. பொருளாதாரத்தை வீழ்த்தி உங்களை வந்து அவ்வளோதான் பிச்சைக்காரன் ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக உங்கள் காசை வந்து செலவு பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து 2 பேருமே செலவு பண்ணணும். செலவுன்ற ஒரு காதலி இருக்காங்கன்னா ஒரு பட்ஜெட் போட்டு காதல் அக்கௌண்ட்டுன்னு பேங்கில் ஓப்பன் பண்ணி அவங்க காதலர்களாக இருக்காங்க அப்படின்னா, தினம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது? அவங்க காதல் அனுபவங்களை தேடி போகும்போது, காதலை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க பல இடங்களுக்கு போகலாம், சேர்ந்து ஜோடியாக படம் பார்க்க போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம். அப்போது அதுக்கு என்ன செலவாகுதுன்னு பட்ஜெட் போட்டு, இப்போ 6000 காதலுக்காக செலவிடுகிறோம். நாங்கள் அப்பப்போ வெளியில் போவோம், அதுக்கு எங்களுக்கு மாதம் 6000 செலவாகுது. இப்போ நாங்கள் காதலிச்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு காதல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த காதலி ஒரு 3000, அந்த காதலன் ஒரு 3000 போட்டு 6000 செலவச்சா, அந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும். இதுதான் காதல் அக்கௌண்ட். அப்போ தான் அந்த உறவு நேர்மையாக இருக்கும். இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து அவன் மேலே இந்த மாதிரி காதலி வந்து அந்த காதலனை ஏமாத்துறது, ஆண்களை ஏமாத்துறது, அந்த மாதிரி வழக்கம் வந்துடும். அது மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா கூட, ஒரு குடும்பத்துக்கு தேவையான பணம் எவ்வளவு? 10,000 20,000? அப்போ 10,000 மனைவி போடணும், 10,000 கணவன் போடணும். இந்த மாதிரி சரிசமமாக அதில் ஒரு நேர்மை இருக்கணும். அப்போ தான் உண்மையான அன்பு என்பது ஆணிற்கும் கிடைக்கும், பெண்ணிற்கும் கிடைக்கும். சும்மா அந்த ஒரு பொருளாதாரத்தை நேர்மை தவறும்போது அங்கே உண்மையான அன்பே இருக்காது. அவருடைய நோக்கம் அன்பாக இருக்காது, பணமாகத்தான் இருக்கும். ஒரு ஆணுக்கு இப்போ அங்கே நேர்மை இல்லைன்னா, ஒரு பெண்ணின் நோக்கம் ஆணிடமிருந்து பணமாக மாறிவிடுகிறது. ஒரு ஆணின் நோக்கம் பெண்ணிடமிருந்து அன்பாக இல்லாமல், அன்பு என்பது தேவைப்படாமல், அவருடைய உடல் தான் அவனுக்கு தேவைப்படுகிறது, உடல் சுகம்தான் அவனுக்கு தேவையாக மாறிவிடுகிறது. பெண்ணிற்கு பணமாகவும் ஆணிற்கு உடல் சுகமாகவும் மாறிவிடும். அதனால தான் நேர்மையாக இருந்தால் தான் 2 பேருக்குமே
நோக்கம் என்பது அன்பாக மாறும். நேர்மை இல்லைன்னா அங்கே அன்பு நோக்கமாக இருக்காது. நேர்மை இல்லாத போது பண விஷயத்தில் நேர்மை இல்லாத போது அங்கே பெண்ணின் நோக்கம் என்பது என்னவா மாறுது? ஆணின் பணமாக மாறிவிடுகிறது. ஆணின் நோக்கம் என்பது பெண்ணிடமிருந்த அன்பு என்பது இல்லாமல் பெண்ணின் உடல் அந்த இன்பம் தான் அவனுக்கு பெரிதாக மாறிவிடுகிறது. அதனால் அன்பு தான் பெருசுன்னு ரெண்டு பேருமே, அப்போ ரெண்டு பேருக்குமே அன்பு இல்லாமல் போயிடுது நேர்மை இல்லைன்னா. இப்போ ரெண்டு பேருமே அன்பு வேணும்னா பணத்தில் நேர்மையாக இருந்துட்டா வேறு வழி இல்லாமல் அந்த அன்பு தான் உனக்கு தேவையாக இருக்குது. அப்போது இதன் மூலமாக தான் ஆண்கள் வந்து பெண்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும். அது மாதிரி பெண்களும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணை ஏன் ஒரு பெண்களின் உடலை ஆண்கள் ஏன் குறி வைக்கிறாங்க? பெண்கள் நினைக்கிறாங்களே பெண்ணுக்குள்ளே ஒரு மனசு இருக்குது, அதை பாருங்கன்றாங்களே. உடம்பை மட்டும் ஏன் பார்க்குறீங்க? எங்களுக்குள்ளே ஒரு மனசு இருக்குது, பாருங்கன்றாங்களே. அப்போ அதுபோல் ஒரு ஆண் என்ன நினைக்கிறான்? ஒரு ஆணை நீ ஒரு அடிமையாக தானே நீ பார்க்குற, ஏன் எங்களுக்கு ஒரு மனசு இருக்குன்னு நான் இதை பார்க்க மாட்டியா? எங்கள் பணத்தை தானே நீ குறி வைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க. இது ஒரு ஆண்களின் குமுறலாக இருக்குது. பெண்களின் குமுறல் எப்படி இருக்குன்னா, ஏன் எங்கள் உடம்பை பார்க்குறீங்க, எங்களுக்குள்ளே ஒரு மனசு இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு ஆண்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் பணத்தை ஏன் பார்க்குறீங்க, பெண்களாகிய நீங்கள் எங்கள் பணத்தை ஏன் பார்க்குறீங்க, எங்களுக்குள்ளே ஒரு மனசு இருக்குது, அதை பாருங்கள், எங்களுடைய கஷ்டத்தை பாருங்கள், அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுடைய மனசை பாரு. அப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மனசை பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. மனசை பார்க்கணுன்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். ஏன் மனசை பார்க்க முடியல, பெண்களுடைய மனசை ஆண்களால் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, ஏன் உடம்பை பார்க்குறாங்க அப்படின்னா, அவன் அவளுக்காக ஒட்டுமொத்தமாக பணத்தை செலவிடுறான்ல. அப்படி இருக்கும்போது அவள் எந்த பணத்தையும் இவனுக்காக தரமாட்டேங்கிறா. அப்படிங்கும்போது அவன் அப்போ இவகிட்ட அன்பு இல்லை, அப்போ இவகிட்ட பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, உடம்பு தான் இருக்குது, உடம்பை தான் பார்க்குறான். அதனால தான் இவன் உடம்பை பார்க்குறான். இவகிட்ட பார்க்குறதுக்கு நல்ல பண்பு எதுவுமே இல்லை, வேலைக்கும் போகல, வீட்டிலே இருக்கிறா, இவளுக்கு அனுபவங்கள் கிடையாது, சுதந்திரமாக வாழ்கிறது கிடையாது, பயந்து போய் இருக்கிறா, நம்ம சொன்னால் கேட்குறா. அதாவது சுதந்திரம்லாம் எனக்கு தேவையில்லை, நம்ம சொன்னால் ஒரு அடிமை போல் வீட்டிலே இருந்துக்கிறா. அப்படிங்கும்போது இவகிட்ட கண்டிப்பாக நல்ல பண்புகளும் இருக்க வாய்ப்பு இல்லை, இவகிட்ட அன்பும் இருக்க வாய்ப்பு இல்லை, சுயமரியாதையும் இருக்க வாய்ப்பு இல்லை. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு உடம்பு தான் தெரியுது அவகிட்ட. அந்த உடம்பு தான் தெரியுது. அவளுடைய வியந்து பார்க்குறதுக்கு அவகிட்ட நல்ல திறமைகள் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை, இப்படி எதுவுமே. அப்போ அவளை பார்க்கும்போது ஒரு உடம்பு தான் தெரியுது. அதுபோல் இப்படி வீட்டிலே ஒரு பெண்ணை உட்கார வைக்கிற ஒரு ஆணை பார்க்கும்போது அந்த பெண்ணிற்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை, ஒரு பெண்ணை நம்ப மாட்டேன்றான், வீட்டிலே உட்கார வைக்கிறான், வீட்டிலே உட்கார வச்சு வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றான், 4 பேர்கிட்ட பழகக்கூடாதுன்றான், சுதந்திரமாக வாழக்கூடாது அப்படின்றான். அப்போ அப்படி பார்க்குற அந்த ஆண்கள்கிட்ட என்ன தெரியுது, வியந்து பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அவன் கேரக்டர் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் நம்ப மாட்டேங்கிறான். அப்போது வியந்து பார்க்குறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற அந்த பணம் தான் வியந்து பார்க்குறது, அவங்ககிட்ட இருக்கிற பணம் தான் அந்த பெண்ணுக்கு பெருசாக தெரியுது. அப்போது இதுதான் இந்த பிரச்சனை. அதனால் ஒரு ஆண் பெண்களை சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நீ தடை போடாது. அவங்க 4 பேரை சந்தித்து 4 உறவுகள் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு உறவு கிடைக்கிற அன்பு கிடைக்கிறது பல பேர்கிட்ட பழகும்போது தான். அந்த அன்பு என்பது ஒரு ஆண் ஒரு தனது கணவன் தனக்கு உண்மையாக இருக்கிறான்னா அந்த அன்பு எவ்வளோ உயர்வானதுங்கிறத பல பேர்கிட்ட பழகும்போது தான் அந்த பெண்ணுக்கு தெரியும் அந்த உண்மைத்தன்மையோட அருமைங்கிறது. அதுபோல் ஒரு ஆணுக்கும் பல பேர்கிட்ட பழக அனுமதிக்கும் போது தான் அந்த ஒரு பெண்ணின் திறமை இருக்குல்ல, திறமை, ஆளுமை திறன், சுதந்திரம், அதுதான் பெண்ணுக்கு அழகு. அப்புறம் அந்த உண்மைத்தன்மை, எங்கே பெண் சுதந்திரமாக இருந்தாலும் அவள் எனக்காக உண்மையாக இருக்கிறா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவளுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, வெளியில் போனால் பெண்ணுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. நிறைய ஆண்கள் அவளுக்காக மூவ் பண்ணுவாங்க, அவளை நோக்கி போவாங்க. ஒரு பெண் இன்னொருத்தனுடைய கணவனாக இருந்தால் கூட அவள் வேலைக்கு போகிறா அப்படின்னா, அவளுக்கு வேலைக்கு போகிறா 4 பேரோட பழகும்போது அவள் அழகால் ஈர்க்கப்படுகிற ஆண்கள் அவளை நோக்கி வந்தால் கூட அவள் தனது கணவனுக்காக உண்மையாக நிற்கும்போது அந்த ஆணுக்கு எவ்வளோ பெருமை பாருங்க. ஒரு பெண்ணாக அவளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும், அவளுக்கு ஈர்ப்பு அதிகம்தான். ஆனால் ஒரு ஆணுக்கு அவ்வளோ ஈர்ப்பு இருக்காது. அவன் உண்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதாவது பெரிய விஷயந்தான். ஆனால் அதை விட பெரிய விஷயம் ஒரு பெண் ஆணுக்கு உண்மையாக இருப்பது. ஏன்னா அவளுக்கு நிறைய ஈர்ப்பு இருக்குது. பல பேர் இப்போ நெருங்குவாங்க, எல்லாத்தையும் கடந்து நான் என் புருஷனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நான் அவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவனுடைய அன்பு எனக்கு வேணும், அவன் எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெண் அவ்வளோ ஈர்ப்பையும் கடந்து ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கிறா பாருங்க, அது ஒரு ஆணுக்கு பெருமை. அதனால் சுதந்திரமாக வாழ்ந்தாலும் அவள் உனக்கு உண்மையாக இருக்காளா, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் நீ தேடணும். அப்படிப்பட்ட பெண் தான் உனக்கு பெருமை, அப்படிப்பட்ட பெண் தான் உனக்கு வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும்.
அது மாதிரி பெண்கள் வந்து ஆண்களை பற்றி மட்டமாக நினைக்கிறாங்களே, மட்டமாக நினைக்கிற அளவுக்கு நீ அப்படி நடந்துக்காத. பெண்களை சுதந்திரமாக விடு. பெண்களை அடிமைப்படுத்தும் போது அப்படி அடிமைப்படுத்துகிற ஆண்களை பெண்கள் மட்டமாக தான் நினைப்பாங்க. அவங்கள வியந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி வியந்து பார்க்கணுன்னா வேறு ஏதாவது இருக்குதா? அப்படி தன்னை அடிமைப்படுத்துகிற, தன் மீது நம்பிக்கை இல்லாமல் தனது சுதந்திரத்தை பறித்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிற ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு வியப்பு ஏற்படாது. வேறு என்ன இவங்ககிட்ட வியந்து பார்க்குறதுக்கு? அவங்ககிட்ட இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற பணம் தான் அப்படின்னு பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை தான் வியந்து பார்ப்பாங்க. அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை எப்படி வந்து தனது சுயமரியாதையை பாதுகாத்து கொள்ளணும், ஆண்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முக்கியத்துவத்தை எப்படி அதிகப்படுத்துவது, உண்மையாக இருப்பதன் மூலம் மட்டும்தான் 2 பேருமே முக்கியத்துவம் பெறுவார்கள். ஆண்களுக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், அது மாதிரி பெண்களுக்கும் உண்மையாக இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். அதனால் அப்படி உண்மையாக இருப்பதன் மூலமாக தான் ஆண்களும் பெண்களும் முக்கியத்துவத்தை பெறுவார்கள். ஆண் பெண் உறவு என்பது அன்பை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் ஒரு காதலாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் சரிசமமாக அந்த பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாரும் அளவுக்கு அதிகமாக செலவிடக்கூடாது. ஒரு மனைவி 10,000 செலவிடுறா, ஆண் வந்து 15,000 செலவிடுறான்னா அந்த மனைவி என்ன சொல்லணும்? குடும்பத்துக்காக நான் 10,000 தான் போடுறேன், நீ 15,000 போடாத. அப்போ நீ வந்து என்னுடைய வேல்யூவை நீ குறைக்கிற, அப்போ அது தேவையில்லை. நீ என்னை விட உயர்ந்தவராக காட்டிக்கணும்னு நினைக்கிற, அது தேவையில்லை. நாம் 2 பேரும் சமம்தான். உன்னுடைய அளவுக்கு அதிகமான பணத்தின் மீது பணத்தை காட்டி எனக்கு வந்து என்னை பலவீனப்படுத்தாத அப்படின்னு ஒரு பெண் எப்போவுமே விழிப்போடு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆணும் வந்து அளவுக்கு அதிகமாக பணத்தை கொடுக்கக்கூடாது. பெண்ணுக்கு வந்து நியாயம் இல்லாமல் அதில் ஒரு அநியாயமாக அவன் நம்ம பாக்கெட்டாக குறி வைக்கிறான்னா அந்த மாதிரி பெண்கள்கிட்ட இருந்து நீ எப்போவுமே தப்பிச்சுக்கோ. அவளை திருத்தவே முடியாது. அவள் பிறவி குணம், அவள் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்கும். அதனால் அவளை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் நேர்மை என்பது இயல்பாகவே ஒரு சின்ன வயசுலேருந்து வரக்கூடியது. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா வளர்ப்பின் மூலமாக அது வரக்கூடியது. அதனால் நேர்மை அந்த சின்ன வயசில் இல்லாத நேர்மை பிற்காலத்தில் அது வர்றது அவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய பேர் நேர்மை அந்த மாதிரி இருந்தால் கூட நேர்மையாக இருக்கிறவங்க இருக்காங்க, கற்றுக்கிட்டவங்க. நேர்மையத்தில் சிலருக்கு தேவைப்படும். சின்ன வயசில் தப்பான வளர்ப்பு இருந்தால் கூட அப்புறம் கற்றுப்பாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஒரு உறவை தீர்மானிக்கணும்.